என்றால் அந்த சமுதாயத்தில் தான் முதலில் ஷிர்க் தோன்றுகிறது, இணை வைத்தல் தோன்றுகிறது. அதுவும் எப்படி தோன்றுகின்றது என்றால், சில நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், அந்த நல்ல மனிதர்களை மக்கள் மிக கவனமாக அவதானிக்கிறார்கள், அவர்களை கண்ணியப்படுத்துகிறார்கள், மதிக்கிறார்கள். அவர்கள் மௌத்தாகும் போது அவர்களுடைய கபறுகளை கண்ணியப்படுத்த வைக்கிறார்கள், அவர்களுடைய உருவப்படங்களை வரைந்து வைக்கிறார்கள். இப்படி அவர்களுக்கு ஷைத்தான் தூண்டுதலை கொடுத்தான். இப்ப நல்ல மனிதர்களை அவர்கள் அளவு கடந்து புகழ்ந்தார்கள், அளவு கடந்து கண்ணியப்படுத்தினார்கள். எனவே நல்ல மனிதர்களை அளவு கடந்து கண்ணியப்படுத்தியதனால், அளவு கடந்து புகழ்ந்ததனால் அந்த சமுதாயத்தில் ஷிர்க் வருகிறது. என்ன நடக்கிறது என்றால், காலப்போக்கிலே அந்த மக்கள் அந்த நல்ல மனிதர்களையே வணங்க ஆரம்பிக்கிறார்கள், அவர்களிடம் போய் தங்களுடைய தேவைகளை கேட்க ஆரம்பிக்கிறார்கள். எனவேதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்தில் சொல்லுகிறார்கள், அல்லாஹுவை தவிர உண்மையில் வணங்கி வழிபட தகுதியான கடவுள் வேறு யாரும் கிடையாது என்று சொன்னார்கள். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் போது சூரத்துல் அன்கபூத் 16வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வ இப்ராஹீம இத் கால லிகௌமிஹி உஅ்புதுல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு சொன்னார்கள், உஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், வத்தகூஹு, அவனையே நீங்கள் தக்வா செய்யுங்கள். அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வையே நீங்கள் தக்வா செய்யுங்கள். ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ, நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த அழைப்பை அந்த சமுதாயத்திற்கு விடுத்தார்கள். அவர்களுடைய காலத்தில் சிலைகளை செய்து மக்கள் அந்த சிலைகளை வணங்கக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்திற்கு சிலை வணக்கம் கூடாது, அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் என்கிற செய்தியை சொல்கிறார்கள். அதே போன்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் போது சூரத்துல் அராஃப் 65வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உஅ்புதுல்லாஹ மா லகும் மின் இலாஹின் கைருஹ். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை தவிர உங்களுக்கு வணங்கி வழிபட தகுதியான கடவுள் வேறு யாரும் இல்லை என்று சொன்னார்கள். அதே போன்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் போது சூரத்துல் ஆராஃப் 73வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் சொன்னார்கள், உஅ்புதுல்லாஹ மா லகும் மின் இலாஹின் கைருஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை தவிர உண்மையான இலாஹ் உங்களுக்கு வேறு யாரும் கிடையாது என்று அவர்கள் சொன்னார்கள். இதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எல்லா நபிமார்களையும் அல்லாஹு தஆலா இந்த நோக்கத்திற்காகத்தான் அனுப்பினான் என்பதை சூரத்துல் அன்பியா 25வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமா அர்சல்னா மின் கப்லிக மிர் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். உமக்கு முன்னர் வந்த எந்த தூதராக இருந்தாலும், நபியை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், உமக்கு முன்னர் வந்த எந்த தூதராக இருந்தாலும் அவர்களுக்கு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன் என்ற செய்தியை சொல்லாமல் நான் அவர்களுக்கு வஹி அருளவில்லை. அதாவது நான் தான் உண்மையில் வணங்கி வழிபட தகுதியான உண்மையான இலாஹ், எனவே என்னை மாத்திரமே நீங்கள் வணங்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை இந்த எல்லா ரசூல்மார்களுக்கும் நாம் போதித்திருக்கிறோம் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி, இந்த உலகத்தில் வந்த எல்லா நபிமாரும் இந்த அடிப்படையை நோக்கி மக்களை அழைத்தார்கள் என்பதை வலியுறுத்துகிறான். உலகத்தில் தூதுத்துவத்தின் பிரதானமான நோக்கம் அல்லாஹ் ஒருவன்தான் உண்மையில் வணங்கி வழிபட தகுதியான கடவுள் என்பதை பதிவு செய்வது, அதன்பால் மக்களை அழைப்பது. இந்த செய்தியை மாத்திரம் சொன்னதோடு அவர்கள் நிறுத்தவில்லை, ஏன் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்கான நியாயத்தையும் அந்த மக்களுக்கு அவர்கள் போதித்தார்கள். எல்லா நபிமார்களும் ஏன் நாம் அல்லாஹ்வை மாத்திரமே வணங்க வேண்டும், ஏனென்றால் மக்கள் மத்தியிலே பல தெய்வ கொள்கைகள் இருக்கின்றன. மனிதர்களை வணங்குகிறார்கள், கற்களை வணங்குகிறார்கள், மரங்களை வணங்குகிறார்கள், அல்லாஹ்வுடைய ஏனைய படைப்புகளை வணங்குகிறார்கள். இப்படி வணங்கி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே வந்து அல்லாஹ் ஒருவனை மாத்திரமே நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான நியாயத்தையும் அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நபிமாரும் அந்த நியாயங்களையும் சொன்னதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நமக்கு சொல்கிறான். உதாரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சூரத்து நூஹ் 13வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை அல்லாஹு தஆலா சொல்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு போய் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஏற்கனவே சொன்னார்கள், அல்லாஹ்வையே வணங்குங்கள், அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான இலாஹ் வேறு யாரும் இல்லை என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் இந்த வசனத்தில் சொல்கிறார்கள், மாலக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா, ஏன் அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவர்களாக நீங்கள் இல்லை, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தி அவனிடம் உள்ளவற்றை நீங்கள் ஆதரவு வைக்காமல் நீங்கள் ஏன் இருக்கிறீர்கள்
வகது ஹலகக்கும் அத்வாரா, பல படித்தரங்களாக உங்களை படைத்தவன் அவன்தான். நீங்களாக தோன்றவில்லை, நீங்களாக தற்செயலாக உருவாகவில்லை. உங்களை பல கட்டங்களிலிருந்து, ஆரம்பத்தில் களிமண்ணிலிருந்து, அதுக்கு பிறகு இந்திரியத்திலிருந்து, அதுக்கு பிறகு ஒவ்வொரு கட்டம் கட்டமாக உங்களை பல கட்டங்களிலிருந்து படைத்தவன் அவன்தான். அலம் தரோ கைஃப ஹலகல்லாஹு சபஅ ஸமாவாத்தின் திபாகா, 7 வானங்களை அல்லாஹு தஆலா தட்டு தட்டாக எப்படி படைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டாமா? வஜஅலல் கமர ஃபீஹின்ன நூரா, அதிலே சந்திரனை ஒளியாக ஆக்கியிருப்பதை நீங்கள் பார்க்க வேண்டாமா? வஷம்ஸ சிராஜா, சூரியனை பிரகாசிக்கக்கூடியதாக ஆக்கியிருப்பதையும் நீங்கள் பார்க்க வேண்டாமா? வல்லாஹு அம்பதக்கும் மினல் அர்தி நபாதா, அல்லாஹ் உங்களை பூமியிலிருந்து முளைக்க செய்திருக்கிறான். சும்ம யுஈதுக்கும் ஃபீஹா, பிறகு அதிலே அவன் உங்களை மீட்டுவான் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், ஏன் நீங்கள் அல்லாஹ் ஒருவனை மாத்திரமே வணங்க வேண்டும் என்பதற்கான நியாயத்தை சொல்லுகிறார்கள். அதே போன்று நபி இப்ராஹிம், மூசா அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் இதைத்தான் சொல்லுகிறார்கள். வ அன்ன இலா ரப்பிக்கல் முன்தஹா, அல்லாஹ்விடமே இறுதியாக சென்றடைகிற நிலை இருக்கிறது. வ அன்னஹு ஹுவ அத்ஹக வ அப்கா, அவன்தான் உங்களை சிரிக்க செய்கிறான், உங்களை அழச் செய்கிறான். வ அன்னஹு ஹுவ அமாத வ அஹ்யா, அவன்தான் உங்களை மரணிக்க செய்கிறான், உங்களை உயிர்ப்பிக்க செய்கிறான். வ அன்னஹு அஹ்லக ஆதனில் ஊலா, ஆரம்பத்தில் ஆது கூட்டத்தை அவன்தான் அழித்தான் என்று அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை எல்லாம் எடுத்து வைக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொன்ன ஒவ்வொரு தூதரும் ஏன் நாம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற அந்த விஷயத்தை உணர்த்தி காட்டினார்கள். உண்மையிலேயே இந்த அடிப்படை நாம் ஒவ்வொருவரும் இன்று சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நிறைய முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்களை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது அதிக பக்தியும் அதிக ஈடுபாடும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். உலக முஸ்லீம்களில் பெரும்பாலானவர்கள் ஷிர்க் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருக்கிற மக்களையும் நம்ம பார்த்தால் அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களாகவே அவர்கள் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக வருகிறார்கள். இறுதி தூதராக வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்த மக்கள் மத்தியிலே தான் பிரச்சாரம் செய்கிறார்கள். நம்ம எல்லோருக்கும் அது தெளிவாக தெரியும். நாம் தௌஹீதுர் ருபூபியா என்று தௌஹீதில் ஒரு வகையை அடையாளப்படுத்தி அந்த தௌஹீதுர் ருபூபியா என்பதை மக்கத்து முஷ்ரிக்குகள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்பதையும் அறிந்து வைத்திருக்கிறோம். வல இன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் லயகூலுன்னல்லாஹ், வானங்களிலிருந்து உங்களுக்கு மழையை பொழியச் செய்வது யார் என்று கேட்டால், அல்லது உங்களுக்கு உணவளிப்பது யார் என்று கேட்டால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ் தான் என்று சொல்வார்கள் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான். அந்த மக்கள் மத்தியிலே வந்துதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துகிறார்கள். அப்துல்லாஹ் என்று பெயரோடு இருக்கிறார். கஅபாவை உடைக்க வருகிற போது கஅபாவுக்கு ஒரு ரப் இருக்கிறான், அவன் அதை பார்த்து கொள்ளுவான் என்று சொன்ன அந்த மக்களை பார்த்து தான் அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை பார்க்க வேண்டாமா? வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத், வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது என்பதை பார்க்க வேண்டாமா? வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், மலைகள் எவ்வாறு நாட்டப்பட்டுள்ளன என்பதை பார்க்க வேண்டாமா? வ இலல் அர்தி கைஃப சுத்திஹத், பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா என்று அந்த மக்களை பார்த்து தான் சொன்னார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அத்தாட்சியையும் அவர்கள் காண்பிக்கிறார்கள். காண்பித்து இதை இவர்கள் பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். வஃபி அன்ஃபுஸிக்கும் அஃபலா துப்ஸிரூன், உங்களுக்குள்ளேயே நீங்கள் பார்க்க வேண்டாமா என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை, அல்லாஹ்வுடைய வல்லமைகளை இந்த மக்கள் சரியாக புரிந்து கொள்வார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டார்கள். எனவேதான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் ஒரு இடத்திலே சொல்கிறான், வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி, இந்த மக்கள் அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறார்கள், ஆனால் அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய விதத்தில் இவர்கள் மதிக்கவில்லை. அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறார்கள், ஆனால் அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய விதத்தில் மதிக்கவில்லை. அல்லாஹ்வை எப்படி இவர்கள் மதிக்கிறார்கள்? இவர்கள் சாதாரணமாக ஒரு மரத்தை விட கேவலமாகத்தான் அல்லாஹ்வை மதிக்கிறார்கள், அல்லது ஒரு மிருகத்தை விட கேவலமாகத்தான் அல்லாஹ்வை மதிக்கிறார்கள். ஒரு அல்லாஹ்வுடைய படைப்பாகிய பலவீனமான ஒரு மனிதனை விட கேவலமாகத்தான் அல்லாஹ்வை மதிக்கிறார்கள். ஒரு கல்லை விட கேவலமாகத்தான் அல்லாஹ்வை மதிக்கிறார்கள். வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, இவர்கள் அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய விதத்தில் மதிக்கவில்லை. வஸ்ஸமாவாத்து மத்துவியாத்தும் பியமீனி,
வல் அர்து கப்லத்துஹு யௌமல் கியாமா, அந்த மறுமை நாளையிலே பூமி அல்லாஹ்வுடைய ஒரு புடியில் இருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வை நீ புரிந்து கொள், நீ நினைப்பது போன்று அல்லாஹ் சாதாரணமானவன் அல்ல, சாமானியமானவன் அல்ல. அல்லாஹ் எப்படி இருப்பான்? வல் அர்து கப்லத்துஹு யௌமல் கியாமா, பூமி அல்லாஹ்வுடைய ஒரு பிடியில் இருக்கும். வஸ்ஸமாவாத்து மத்வியாத்தும் பியமீனி, 7 வானங்களும் அல்லாஹ்வுடைய கைக்குள் சுருட்டப்பட்டிருக்கும். இதுதான் அல்லாஹ். அல்லாஹ்வை ஏன் வணங்க வேண்டும் என்பதற்கான சரியான நியாயம் அந்த மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும். உதாரணமாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆயத்துல் குர்சி என்ற சூரத்துல் பக்ராவில் இடம்பெறக்கூடிய அந்த 255வது வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், யார் ஒருவர் இரவில் தூங்கும் போது இந்த ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு தூங்குகிறாரோ அவரோடு காலையாகும் வரைக்கும் ஒரு பாதுகாவலன், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு பாதுகாவலன் இருந்து கொண்டே இருப்பான் என்று சொன்னார்கள். ஏனென்றால் இப்படி சொல்லும் போது இந்த மக்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், இதை ஓதுவார்கள். இந்த அடிப்படையில் மாஷா அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்தில் எல்லோரும் ஓதுகிறோம். ஆயத்துல் குர்சி தெரியாதவர்கள் நம்முடைய சமுதாயத்தில் மிக அரிதாகவே இருப்பார்கள். ஆனால் அந்த ஆயத்துல் குர்சியை நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? ஆயத்துல் குர்சி என்ன சொல்லுகிறது என்பதை ஒரு தரமாவது நாம் படித்து பார்த்திருப்போமா? அஅதமு ஆயத்தின் ஃபி கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தில் உள்ள மிக மகத்தான ஆயத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களே, என்ன சொல்லுகிறது அந்த ஆயத்துல் குர்சி? அல்லாஹு, அல்லாஹ், லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான கடவுள் வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய இஸ்முல் அஸமை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அடுத்தது என்ன சொல்கிறான்? லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணக்கத்திற்குரிய உண்மையான கடவுள் வேறு யாரும் இல்லை. இப்போ வணக்கத்திற்குரிய உண்மையான கடவுள் வேறு யாரும் இல்லை என்றால் ஏன், எதற்காக அவன் மாத்திரம் வணக்கத்திற்குரியவனாக அடையாளப்படுத்தப்பட வேண்டும்? அடுத்தது சொல்கிறான், அல் ஹை, அவன் உயிரோடு இருப்பவன். அல்லாஹ்வுக்கு மௌத்து கிடையாது. ஹய்யுல்லதி லா யமூத், அவன் மரணிக்காத நித்திய ஜீவன். அல் ஹை அல் கையூம், கையூம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா வேறு எவரிலும் தேவையில்லாமல் தன்னுடைய காரியங்கள் அனைத்தையும் அவனே செய்யக்கூடியவன். மற்றவர்களுடைய எந்த தேவையும் அல்லாஹுக்கு கிடையாது. ஒருவனை வணங்க வேண்டுமாக இருந்தால், ஒருவனிடத்தில் போய் நம்முடைய தேவையை கேட்க வேண்டுமாக இருந்தால், ஒருவனுக்கு போய் அறுத்து பலியிட வேண்டுமாக இருந்தால், ஒருவனுக்கு நாம் நேர்ச்சி செய்ய வேண்டுமாக இருந்தால் அவனுக்கு என்று சில தன்மைகள் இருக்க வேண்டும். அந்த தன்மைகளை அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் அவன்தான் லா இலாஹ இல்லாஹு, அவன் ஹை, அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி இருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே சில சஹாபாக்கள் அந்த மரண செய்தியை ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் நின்ற வேளையிலே வந்து சொன்னார்கள், வெளியிலே வந்து, மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத், யார் முஹம்மதை வணங்கிக் கொண்டிருந்தாரோ அவர் அறிந்து கொள்ளட்டும், முஹம்மத் மௌத்தாகி விட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வமன் கான யஅபுதுல்லாஹ், யார் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தாரோ ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அவர் அறிந்து கொள்ளட்டும் அல்லாஹ் நிச்சயமாக உயிரோடு இருக்கிறான், அவன் மௌத்தாக மாட்டான். அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான், எனவே அவன் வணங்கி வழிபட தகுதியானவன். கையூம், அவனுக்கு வேறு எவருடைய தேவையும் கிடையாது, அவன் தன்னுடைய வேலைகளை தானே செய்து கொள்ளக்கூடியவன். அல் காயிம் பினப்சி, அவனுடைய அனைத்தையும் சுயமாக செய்து கொள்ளக்கூடியவன், கடவுளாக இருப்பவன், மற்றவர்களின் பால் எந்த தேவையும் இருக்கக்கூடாது. அதோடு நிறுத்தவில்லை. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கையூம் லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம், அல்லாஹ்வுக்கு சிறு தூக்கமும் கிடையாது, தூக்கமும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு சிறு தூக்கமும் கிடையாது, தூக்கமும் கிடையாது. எனவே சிறு தூக்கம் வரக்கூடியவன், தூங்கக்கூடியவன் கடவுளாக இருக்க முடியாது. அவனிடம் போய் நம்முடைய தேவைகளை கேட்க முடியாது, அவனிடம் பிரார்த்திக்க முடியாது. அது மாத்திரமல்ல, லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தமானவை. அவன் உலகத்தில் உள்ள அனைத்திற்கும், வானங்களில் உள்ள அனைத்திற்கும் சொந்தக்காரன். அப்ப அவன் தான் கடவுளாக இருக்க தகுதியானவன். அவன் நினைத்ததை செய்ய முடியும், நினைத்ததை படைப்பான், நினைத்ததை அழிப்பான், நினைத்தவர்களுக்கு கொடுப்பான், நினைத்தவர்களுக்கு கொடுக்காமல் தடுப்பான். ஏனென்றால் எல்லாம் அவனுக்கு சொந்தம். அவனுக்கு சொந்தமாக இருக்கிறவர்கள் எப்படி அவனுடைய ஆட்சியில் இருந்து கொண்டு அவனுக்கு நிகராக ஆக்கப்பட முடியும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு உணர்த்துகிறான். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹு,
மறுமையிலே அவனிடம் போய் அவனுடைய அனுமதி இல்லாமல் ஷஃபாத்தி செய்வதற்கு யாருக்கு அனுமதி இருக்கிறது? யாருக்கு முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் தான் வணங்கி வழிபட தகுதியானவன். ஏன் அல்லாஹ் வணங்கி வழிபட தகுதியானவன் தெரியுமா? அந்த மஹ்ஷரிலே எல்லோரும் ஒன்று சேர்க்கப்படுகிற அந்த மௌகிஃபிலே முழு பேரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு உலகம் அழிகிற வரைக்கும் இருக்கிற அத்தனை பேரும் வந்து நிற்பார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் கேட்கிறான், மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அல்லாஹ்வோடு பேசுவதற்கு யாருக்கு முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். யாருக்கு முடியாது? நபிமாரிடத்திலே மக்கள் செல்வார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே போனால் எனக்கு முடியாது, இப்ராஹிமிடம் போங்கள் என்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் மக்கள் சென்றால் எனக்கு முடியாது, மூசாவிடம் செல்லுங்கள் என்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் மக்கள் சென்றால் அவர்கள் சொல்லுவார்கள், நான் அதற்குரியவன் அல்ல, ஈசாவிடம் செல்லுங்கள் என்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் மக்கள் சென்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், நானும் அதற்குரியவன் அல்ல, முஹம்மதிடம் செல்லுங்கள் என்று. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றவுடன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அனலஹா அனலஹா, நான் தான் அதற்குரியவன், நான் தான் அதற்குரியவன் என்று சொல்வார்கள். ஆனால் பேச மாட்டார்கள். அல்லாஹு தஆலா வருவான், வஜாஅ ரப்புக வல் மலகு ஸஃபன் ஸஃபா, அல்லாஹ் வருவான், மலக்குகள் அணி அணியாக நிற்பார்கள். எப்படி வருவான் தெரியுமா? அவனுடைய அர்ஷை 8 மலக்குகள் சுமந்து கொண்டு வருவார்கள். அவனுடைய அர்ஷை 8 மலக்குகள் சுமந்து கொண்டு வருவார்கள். அந்த 8 மலக்குகளில் ஒருவரை பற்றி பேசுவதற்கு அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த மலக்கில் ஒருவர் எப்படி இருப்பார் என்றால், அவருடைய தோள் புஜத்திற்கும் காது சோனைக்கும் இடைப்பட்ட தூரம் 700 வருடங்கள் நடந்து செல்கிற அளவு தூரம். அல்லாஹு அக்பர். அப்படி மலக்குகள் 8 மலக்குகள் அவனுடைய அர்ஷை சுமக்க அல்லாஹ் வருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் மக்கள் எங்களுக்காக ஷஃபாத் செய்யுங்கள், எங்களுக்காக அல்லாஹ்விடம் பேசுங்கள் என்றதும் நான் தான் அதற்குரியவன் என்று சொல்வார்களே தவிர பேச மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் விழுவார்கள், அர்ஷுக்கு கீழே சுஜூதில் விழுவார்கள். அல்லாஹ் சொல்லுவான், யா முஹம்மத் இர்ஃபஅ ரஅஸக் இஸ்அல் துஅத இஷ்ஃபா துஷஃபா, முஹம்மதே உன்னுடைய தலையை உயர்த்து, கேள் தரப்படும், ஷஃபாத் செய், உன்னுடைய ஷஃபாத் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ்வுடைய அனுமதிக்கு பிறகுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத் செய்வார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இத்தனை மன்னர்கள், மா மன்னர்கள், இந்த உலகத்தை அடக்கி ஆண்டவர்கள், நினைத்ததை எல்லாம் செய்கிறோம் என்று நினைத்து துடித்தவர்கள் எல்லோரும் நிற்பார்கள். ஐனல் முலூக், ஐனல் ஜப்பாரூன், ஐனல் முத்தகப்பிரூன், இந்த உலகத்தில் இருந்த மன்னர்கள் எங்கே? இந்த உலகத்தை அடக்கி ஆண்டவர்கள் எங்கே? திமிர் பிடித்து திரிந்தவர்கள் எங்கே என்று அல்லாஹ் கேட்கும் போது, வஹஷஅத்தில் அஸ்வாது லிர்ரஹ்மான், சத்தமெல்லாம் அப்படியே சைலண்ட் ஆகிவிடும், சத்தங்கள் எல்லாம் அமைதி அடைந்து விடும் பயத்தினால். வலா தஸ்மஉ லஹும் இல்லா ஹம்ஸா, ரகசியமாகத்தான் ஏதாவது கேட்கும். அப்படியான அல்லாஹ் தான் வணங்கி வழிபட தகுதியானவன். மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா